வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹரியானாவில் குறைந்தபட்ச ஊதியத்தை 35% உயர்த்தி அம்மாநில அரசு சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த கோரி நொய்டாவில் பல்வேறு நிறுவனங்களின் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை தொடங்கிய போராட்டம் நேற்று 3வது நாளாக நடைபெற்றது. 80க்கும் மேற்பட்ட இடங்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென வன்முறை வெடித்தது. போலீஸ் வாகனம் உள்பட பல வாகனங்களை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்தனர். போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். பதிலுக்கு போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கூட்டத்தை போலீசார் கலைத்தனர். போராட்டத்தில் நடந்த வன்முறை தொடர்பாக இதுவரை 300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் வெளியாட்கள் ஊடுருவியதாலேயே வன்முறை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொழிலாளர்களின் வன்முறை போராட்டத்தை ஒடுக்கி நொய்டாவில் சட்டம் ஒழுங்கை போலீசார் கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகும் வெளிநகரங்களைச் சேர்ந்த ஒரு கும்பல் நொய்டாவுக்குள் நேற்றிரவு புகுந்தது. தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றித் திரிந்து மீண்டும் போராட்டத்தை நடத்தவும் வன்முறையை தூண்டிவிடவும் அந்த கும்பல் முயற்சி செய்தது. அப்போது இந்த குழுவைச் சேர்ந்த சிலரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் துருவி துருவி விசாரிக்கின்றனர். இதனிடையே இந்த வன்முறை சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக உத்தரப்பிரதேச அமைச்சர் அனில் ராஜ்பர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: இந்த வன்முறை நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகும். அண்மையில் மீரட் மற்றும் நொய்டாவில் 4 சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்தது. அந்த வகையில் இந்த வன்முறை சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தானின் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இந்த சம்பவம் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தொழிலாளர்களின் போராட்டத்தை தொடர்ந்து முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் செயல்படும் பல தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் அடிப்படை ஊதியத்தை 21% உயர்த்துவதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்தார்.